நல்லா இருந்தது ப்ரோ. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன்? பிடிச்ச சீனா எல்லா சீனும் பிடிக்கும் ப்ரோ. இந்த படத்துல எல்லாரும் நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தனுஷை தவிர? ராஜன். ராஜன் எதனால? அவர் நல்லா மாசான ஒரு கேரக்டர் அவருக்கு கொடுத்திருந்தாங்க, நல்லா இருந்தது. இந்த படத்துல வர எல்லா சாங்கும் சூப்பர் ஹிட். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்? அந்த எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். வட சென்னை தனுஷ் அண்ணா ஐ லவ் யூ நான் ஹாப்பி பர்த்டே. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன்? ராஜம் பொண்டாட்டிடா. இந்த படத்துல பிஜிஎம்ல செமையா இருக்கும். உங்களுக்கு எந்த பிஜிஎம் ரொம்ப பிடிக்கும்? ஓ அந்த பிஜிஎம் தான். இந்த படத்துல தனுஷோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அவர்லாம் சொல்லவே தேவையில்ல, அவருக்கு சூப்பரா தான் இருக்கும். அவர்லாம் சொல்ல தேவையில்ல. நிக்கிற மானுக்குட்டின்னு வரலாம், அந்த சாங் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி நல்லா இருக்குமா இல்ல செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குமா? படமே நல்லா தான் இருக்கு. ஸோ டூல பார்ப்போம். ஓகே. வடச்சென்னை 2க்கு எவ்வளவு வெயிட்டிங்? வந்தா பார்ப்போம் ப்ரோ, வெயிட்டிங்லாம் இல்லை. வெயிட்டிங்ல இல்ல. ஓகே. நீ தனுஷ் சாரோட பிறந்த நாள் இந்த விஷயம் சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே தனுஷ் சார். ஓகே. இட்லிக்கடை ரிலீஸ் ஆக போகுது கூடிய சீக்கிரத்துல. அந்த பத்தி எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றது? நல்லா இருந்தா படம் பார்க்க வேண்டியதான், வேற எதுவும் சொல்ல. 22ல போன மாதிரி இது ப்ரோ. சூப்பரா இருக்குது ப்ரோ படம். தலைவர் பர்த்டே எதுக்கும் நல்லா கம்மத்தட்ட நல்லா பண்ணிக்கிறாங்க, நல்லா சிறப்பாக எல்லாம் பண்ணிக்கிறாங்க. தயவு செஞ்சு வடச்சென்னை 2 மட்டும் விட்டா இன்னும் நல்லா இருக்கும். கடந்த 8 வருஷமா ஒரு நல்ல படமே இல்லாம இருக்குது ப்ரோ உண்மையா சினிமால. இப்போ வர படம் தான் ப்ரோ. இந்த பாத்தீங்களா 2018 வந்து மச்சான் சொல்லு மச்சான் பழைய மச்சான் இருந்தது படம் 2க்கு தான் நாங்க வெயிட்டிங் பண்றோம். 2 கொஞ்சம் சீக்கிரமா விட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா இப்போ வர படம் எல்லாமே உங்களுக்கே தெரியும், எல்லாம் கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. இந்த படம் விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், மக்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் கொஞ்சம் எதிர்பார்த்தா இருக்கிற வெற்றிமான் சாரிட்டா அதான் கொஞ்சம் கேட்கத்தான் இருக்கு. 2 விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ. படமே பிடிச்சிருக்கு ப்ரோ. இது தான் ப்ரோ வேணும். எல்லாத்தையும் ப்ரோ நான் சொல்றேன் ப்ரோ. ப்ரோ நீ இதுவா கேக்குற படத்துல பிடிச்ச சீன்? படமே மாசல, படமே மாசு ப்ரோ. என்ன ப்ரோ நடிப்பு என்ன சொன்ன சும்மாவா? போய் பாருங்க ஆக்டிங்க எல்லாருமே ப்ரோ. எந்த படம் தான் ரிலீஸ் பண்ண வச்சிங்களா அவ்வளவு இது இருக்காது, அது இது எல்லாம் இருக்கும். ஆனா இது 10 ஒரு டைம் பாஸ் ட்விஸ்ட் ஆகுது ப்ரோ. ப்ரோ இது ரீ ரிலீஸ் மாதிரிலாம் இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ண மாதிரி இது ப்ரோ. அதே இதுவா இருந்தது. ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண சொல்ல நான் பார்க்க முடியல. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரெண்டாவது நம்ம பார்க்க முடியாது போல வாழ்க்கையிலே. அதை திரும்பி தலைவர் பிரியாணி ரிலீஸ் பண்ணாங்க, அதை பார்த்து ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைச்சிருக்கு ப்ரோ. லைஃப்ல ஏதோ ஒரு காய்ச்சா மாதிரி இருக்கு ப்ரோ. சரியான ரிலீஸ் பர்த்டே அன்னைக்கு. எதுவும் இந்த மாதிரி ரீ ரிலீஸ்லாம் எதிர்பார்க்காதது யாருமே விட்டது இல்ல ப்ரோ இந்த மாதிரி ரிலீஸ். அதுவும் புதுப்பேட்டை விட்டுக்கிறாங்க, வடச்சென்னை விட்டுக்கிறாங்க. 2 படமே எந்த படம் பாக்குதுன்னு தெரியல ப்ரோ. இப்ப காலையில பாத்துட்டுமா நைட் ஷோ இதே தேட்டர்ல திரும்பி புக் பண்ணி பாக்கலாம்னு ப்ரோ. புதுப்பேட்டையும் அந்த படமும் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா 1 விட்டு இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம பாத்துக்கலாம். 2 விட்டவனே எது பாக்குறது அப்படியே ஒரு மைண்ட் இதுவாகுது ப்ரோ. இப்போ காலேஜ் லீவ் போட்டு இவெல்லாம் கட்டிச்சுட்டு வந்துக்கிறான் பாருங்க ப்ரோ 10க்குன்னு. எப்படி மிஸ் பண்ணாங்களே அந்த 10 யாருன்னா எல்லாம் மாசம் இல்ல ப்ரோ. என்ன ப்ரோ நீ நான் தரிசனத்துக்கு ப்ரோ மாத்தி சொல்ல. அக்டோபர் 1 ப்ரோ. அது அக்டோபர் 1 ப்ரோ. அது கூட நல்ல எதிர்பார்க்கிறோம் ப்ரோ. ஏன்னா தலைவரே டைரக்ஷன் பண்ணி எல்லாமே பண்றாரு. படம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ப்ரோ. அப்படியே ரயானுக்கே எதிர்பார்த்தோம், நல்லா இந்த வாட்டி இது பண்றோம் ப்ரோ. இட்லி ரைட் பண்றோம் ப்ரோ. பசங்களா பார்த்தோம் ப்ரோ. நல்லாதான் ப்ரோ இருந்தது. ஒரு வில்லேஜ் இதுவா கொண்டு வந்து சொல்றாங்க ப்ரோ. சொல்லு. இட்லி நல்லா மஜாவா இருக்கும் ப்ரோ. ஆனா டைரக்டர் வேற மஜாவா இருக்கும், அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ராயனே பார்த்துருப்பீங்க, என்னதான் ஓரளவுக்கு லாக் அடிச்சிருந்தாலும் பிஜிஎம் ஸ்லோ மோஷனு படத்தோட அந்த பார்க்க சொல்ல ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. வெறி ஏறும்ல, அது அப்படியே இருக்குது ப்ரோ. ஆனா இட்லி கடைக்கு ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க எல்லாரும். பாக்கட்டும், அஜித் ஃபேன் ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. மச்சான் அஜித் ஃபேன் தான் ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்க சொல்லுங்க. பாக்கணும் தெரியும் தான். நானும் அஜித் ஃபேன் தான் ப்ரோ. ஆனா ட்ரோல் பண்ணதெல்லாம் தப்பு தான். ஆனா கான்செப்ட் வேற மாதிரி போச்சு. நானே சொல்றேன் ப்ரோ. அஜித் ஃபேன் நானே கேக்குறேன், யாரா இருந்தாலும் ஒரு ஆக்டிங் ஒரு டைரக்ஷன் பண்ணி நடிக்கிறாங்களே இப்ப ட்ரோல் பண்ணலாமா? அவங்களுக்கு தெரியாது, சின்ன பசங்க. நம்மளுக்கு எப்படி சொல்றது, அவங்களை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் இந்த ஃபேன் பேஸ்ல எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாருமே படமா பார்த்தாங்கன்னா இதுவா இருக்கும். நானும் தலை ஃபேன் தான். நான் ட்ரோல் பண்ணது தப்பு தான், எனக்கே பிடிக்கல அது. நீயே சொல்லு ப்ரோ. குட் பை டாக்லி எத்தனை வருஷம் ஆகுது? 1 வருஷம் ஆகுது. இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. இந்த படம் எத்தனை வருஷம் ஆகுது? 8 வருஷம் ஆகுது. இந்த படம் எதனா ஒரு பிஜிஎம் சரி டெய்லியும் எல்லாரும் வாய்க்கு நடந்துருக்கும். சும்மா நடந்து போனா இந்த பிஜிஎம் தான் எல்லாமே தான் ப்ரோ. குட் பை டாக்லிக்கு அப்படி பண்ணாங்களே, இட்லி கடை அந்த குண்டா தின் ரோஹினி தேட்டர்ல பண்ணாங்களே வடைகிற மாதிரி. ஒரு வருஷத்துல குட் பை டாக்லி பேசுறாங்களா? யாருன்னு கூப்பிட்டு கேளுங்க குட் பை டாக்லின்னு. முடிஞ்சிச்சு. அப்ப வர 1 வாரம் தான் படம் ரிலீஸ் ஆகும் போது 1 வாரம் தான் அந்த பேச்சு இருக்குமே. ஆனா இந்த படம் பாத்தீங்களா 8 வருஷம் ஆகுது. தலை ஃபேன் கேட்டு பாருங்க. 8 வருஷத்துல இந்த படம் எப்ப இந்த படம் 8 வருஷம் வந்து பாப்பேன் அந்த மாதிரி படம். சரிங்களா இந்த வடச்சென்னை பிடிக்குமா இல்ல புதுப்பேட்டை பிடிக்குமா இல்ல ப்ரோ?
நீங்க சொல்ற 3 படமே வந்து 3 படம் ஒரே ஈக்குவல் தான் ப்ரோ. தான். அது வந்து ஆனா இறக்கமா பார்க்க முடியாது. 2 படமும் வெற்றிமாறன் ஷேர் பண்ணது. எனக்கு சொல்ல போனா எனக்கு பலத படம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பலதம் படம் தான். அதுல வந்து இரு சீனு கொஞ்சம் நல்லா இது பண்ணிருப்பாங்க. நல்லா அது பலதம் படம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சுண்ணா. நம்ம இந்த படத்தை நிறைய வாட்டி டிவிலயோ பார்த்துருக்கோம், எல்லாமே பார்த்துருக்கோம். ஆனா இப்போ தேட்டர்ல ரீலீஸ் பண்ணும்போது அந்த வைப் எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருந்துச்சுண்ணா. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் தான்? இந்த படத்துல எனக்கு எல்லா சீனுமே பிடிக்கணும். இந்த படமே பிடிக்கும். தனுஷ் படமே பிடிக்கணும். தனுஷோட பெரிய ஃபேன். இந்த படத்துல நிறைய பேர் இருக்காங்க. யாரோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப? ஆண்ட்ரியானா. எதனால? ஒரு கெத்து. சாங்ஸ் எப்படி இருக்கும் இந்த படத்துல? எல்லா சாங்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சாங்னா என்ன சொல்றது? ரீ ரிலீஸ் பாக்குற மாதிரியே இல்ல. ஆக்சுவலா ஒரு நியூ மூவி என்ன ஒரு வைப் இருக்குமோ அதே தான் இருந்தது. ரீ ரிலீஸ் மாதிரியே கிடையாது. 8 வருஷம் கழிச்சு வந்தாலும் அந்த வைப் குறையாம இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்னன்னா வடசென்னை, அது என்னன்னா நம்மளோட மக்களுக்கான இதுவா இருக்கிற மாதிரி நம்மள பாக்குற மாதிரி இருக்கும். அதுல சூப்பரா இருந்தது. சாரி, பிடிச்ச சீன் இந்த படத்துல? பிடிச்ச சீன்னா ஃபைட்டிங் தான். அதுல என்னன்னா அடிக்கடிக்கு தேவையில்லாம நிறைய ஃபைட் சீன் இல்லாம என்ன இதுவோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். மெயினா ராஜன் சீன் எல்லாமே நல்லா இருக்கும். மக்களுக்காக ஒரு தலைவர் பேசுற மாதிரி அது மாதிரி இருக்கும். ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். தெரியல எப்படி இருக்கும்னு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாம், நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்லாதான் இருக்கும். தனுஷ் மூவியாச்சு. இல்ல நான் இன்னும் பாட்டு. ஹாப்பி பர்த்டே தனுஷ் சார். இதே மாதிரி நிறைய மூவி நல்ல மூவியா கொடுக்கணும். படச்சனை 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். செம்ம வைபா இருக்கு. அதுவும் சனா மியூசிக், தனுஷ் ஸ்டார்டிங், கிளைமேக்ஸ்ல செம்ம பிஜிஎம். அதுக்கப்புறம் வெற்றிமாறன் வந்து அடுத்த படைப்பு ராஜன் வகையில வருதுன்னு சொல்றாங்க. அது பாப்போம். அந்த உண்மையான ராஜன் வந்து எப்படி இருக்காருன்னு தெரியல. நிறைய சம்பவம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. பாப்போம் அது எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. படம் ஆக்சுவலா வந்து ரொம்ப அப்ப எப்படி வைப் இருந்தோ அதே மாதிரி செம்ம வைப்பு. தேட்டர் இப்போ வர அடுத்த ஷோ தேட்டருக்கு போனீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. படம் வந்து தனுஷ் கிளைமேக்ஸ் இன்டர்வல் சீனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நல்ல வந்து பாய்ஸில கட் பண்ணிட்டு வந்து நிறைய இது அவரை பழைய சாங்ஸ் எல்லாம் போட்டு நாங்க நல்லா வைப் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாம ஒரு சின்ன அப்டேட் வேணும். வெற்றிமாறன் அடுத்து எஸ்டிஆரோட பண்ண போறேன். அது யூனிவர்ஸ்ல வருதா இல்லையாங்கிறது அவர் சொல்லுவார். அதான் அவர் சொல்லிட்டாரு. அதான் அவர் இல்லன்னு சொல்லிட்டாரு. உண்மையா சொன்னா ஹாப்பி பர்த்டே தனுஷ் அண்ணா. இதுக்கு மேல நிறைய படம் நடிக்கிறேன். நீங்க நல்லா படம் நடிக்கணும். ஆக்சுவலா எனக்கு டேரக்டர் ஆகணும்னு ஆசை. நீங்க பாத்துருந்தீங்கன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா கொடுங்க. அவ்வளவுதான். ஆக்சுவலி வடசென்னை படம் உண்மையிலே எத்தனை தடவை பார்த்தாலும் அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் போல. அது வெற்றிமாறன் சாரா இருக்கட்டும், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தனுஷ் சாரு சேர்த்து அது ஒரு கூட்டணின்னு நினைக்கிறேன். அது என்னைக்குமே பிரிக்க முடியாது. ஆக்சுவலி லாஸ்டா டைட்டில்ல கூட சொன்னாங்க வடசென்னை 2 அன்பின் எழுச்சி விரைவில்னு சொல்லிட்டு. அந்த விரைவில் சீக்கிரமா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சீரியஸாவே அதுக்காண்டி ரொம்ப வெயிட்டிங்ல இருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலி எனக்கு என்னன்னா ஹாப்பி பர்த்டே தனுஷ் அண்ணா. ஆக்சுவலி அதை சொல்லணும். அவரு ஸ்டார்ட் அப்ல அதுலயே சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி உள்ள ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதுலயே சொல்லியிருப்பாங்க என்னோட தோற்றத்தை வச்சு நிறைய கிண்டல் பண்ணாங்க, எனக்கு இது பண்ணாங்க ஸ்டார்டிங் படத்துல இருந்து. இப்ப எப்படா வடசென்னை 2 வரும், அடுத்தடுத்து என்னென்ன படம் வரும்னு எல்லாரும் கேட்கிற அளவுக்கு வளர்ந்தது உண்மையிலே பெரிய விஷயம் நினைக்கிறேன். சீரியஸா அதுக்கு ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. நிறைய படம் நடிக்கணும்னு ஆசை. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? ஆக்சுவலி நிறைய விஷயம் இருக்கு. நாங்க என்னன்னா தனுஷ் சாருக்கு மட்டும் இந்த படத்துல வந்து வைப் பண்ணல. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலாஜி அவர் வந்தப்பயும் இதாச்சு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ராஜன் ஆக்சுவலி அவர் பயங்கர ஒரு ஹீரோ லெவல்ல வந்து பயங்கரமா வைப் இருந்தது. இந்த படத்துல ரொம்ப பெரிய ஹைலைட் நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா மியூசிக் தாங்க.
அந்த ஒரு மியூசிக் இந்த படத்துல அவர் கொடுத்த ஒரு பிஜிஎம் வேற எந்த படத்துலயுமே அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு மியூசிக் பயங்கர வைப்னே சொல்லலாம். ஆக்சுவலி வந்து ஒன்ஸ் மோர் கேட்டோம் கொடுக்கல. அது ஒரு அதனாலதான் 2 வெயிட்டிங்ல இருக்கிறோம். சீக்கிரமா 2 கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து சிம்பு வச்சு பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அவரே சொல்லிட்டாரு இல்ல அது வேற கதை இது வேற அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து கண்டிப்பா தனுஷ் சார் வருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. மஜாவா இருக்கு ப்ரோ. எல்லா சீனும் பிடிச்ச சீன் தான் ப்ரோ. பாட்டு போட்டான் ப்ரோ, 2 பாட்டு போட்டான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. போய் பாருங்க ப்ரோ, தெரியும். எல்லாரையும் பாட்டு ஹாப்பி பர்த்டே. திருப்பி சூப்பராக தான் ப்ரோ இருக்கு. ரீ ரிலீஸ்ன்றப்போ இந்த படம் ரொம்ப எதிர்பார்த்தது தான். இன்னும் பழைய மாதிரியே அப்படியே கொடுத்துருக்காங்க. இன்னும் சூப்பராக இருக்கு. ஆமாம், அது எக்ஸ்பெக்டேஷன் தான். எக்ஸ்பெக்டேஷன் லெவலை விட இப்போ அதிகமாகவே இருக்கு. ஏன்னா டிவியில் பார்த்ததுக்கும் நம்ம அப்போது ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அவரோட பிறந்தநாள் தான் இப்போ எல்லாருமே உள்ள செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவருக்கு பிறந்தநாள்னா ஹாப்பி பர்த்டே தனுஷ் தான் சொல்லணும். ஆமாம், அவரோட இதுவே வந்து ரீடெலிகாஸ்ட் மாதிரி பட்டிருக்காங்க. இன்னும் சூப்பராக இருக்குது.